ஸ்கூல்லலாம் டிசிப்ளின் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருப்பான். அவனை வீட்டில் அனுப்புவாங்க. அனுப்பி உங்கள் பேரண்ட்ஸை நீ கூட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வாட்டியும் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த பிரின்சிபல் முன்னாடி போய் நிற்பாங்க, தலை குனிஞ்சு நிற்பாங்க. இல்லை டீச்சர்ஸோ அவங்க பையனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. என்ன பையனை பற்றி வச்சுருக்கீங்க நீங்கள், படிக்க மாட்றான், வேடிக்கை பார்க்குறான், எதுவுமே செய்ய மாட்றான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பிரின்சிபல் கிட்ட, ஒரு வாட்டி மன்னிச்சிருங்க சார், ஒரு வாட்டி மன்னிச்சிருங்க ப்ளீஸ், தெரியாமல் பண்ணிட்டான், தெரியாமல் புரியாமல் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு லிட்ரலாக அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அப்படியே இறங்கி வந்து 10 மடங்கு இல்லை 100 மடங்கு அப்படியே இறங்கி வந்து தரையில் விழுந்து எப்படியாவது என் பிள்ளைங்க வந்து இந்த ஸ்கூலில் படிச்சிடணும். எனக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு நாளும் உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராய் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். நான் செய்த பாவங்களுக்காக, இங்கே செய்த பாவங்களுக்காக நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு தேவன், அதான் இயேசு கிறிஸ்து.